ஃப்ரெண்ட்ஸ், நம்ம EMA20 சேனல்ல லியோ லோக்கல் சாங் ரிலீஸ் ஆகி 1 lakh plus views போயிட்டு இருக்கு. உங்களுக்கு தர லோக்கலான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அப்போ லியோ லோக்கல் சாங் பாருங்க. அப்புறம் என்ன, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி செம்ம வைப் ஆகுங்க. லியோ லோக்கல் சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லியா 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 லியான்னா என்னடா இந்த லீவுக்கு ஊருக்கு போனாதான் போர் அடிக்கும்னு நினைச்சேன். அம்மாச்சி ஊர்ல இருந்து வந்து டார்ச்சர் பண்றாங்க. இதெல்லாம் சமாளிக்க நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஹலோ டாடி. தங்கங்களா, என்னடா பண்றீங்க? சும்மாதான் இருக்கும். ஏன் இவ்வளோ டல்லா சும்மா தான் இருக்கோன்னு இழுக்கிறீங்க? நீங்க எப்போ வரீங்க? டேடி இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளை காலையில் நான் வீட்டில் இருப்பேன். ஓகேவா? ஐ சூப்பர். சீக்கிரம் வாங்க டாடி. மிஸ் யூ சோ மச். மிஸ் யூ ஸோ மச்சா. நான் வேலைக்கு வந்து 2 வாரம் ஆச்சு. இது வரைக்கும் 20 தடவைக்கு மேலே கால் பண்ணியாச்சு. இவ்வளோ ஃபீல் பண்ணி நீங்கள் பேசுனது இல்லையே. அது மிஸ் யூல சொல்லவே மாட்டீங்களேடா. என்னடா நடக்குதுங்க, உண்மையை சொல்லுங்க. அதுவா, அம்மாச்சி ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அம்மாச்சியா? அப்புறம் ஜாலி தானே. நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, ஃபுட்டெல்லாம் பண்ணி தருவாங்க. சாப்பிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான்டா. அதை என்ஜாய் பண்றதுதான் உங்களையும் கூப்பிடுறோம், நீங்களும் வாங்க. அவ்வளோதானே, வந்துட்டா போச்சு. நானும் உங்கள் அம்மாச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 2 minutes திருப்பி கூப்பிட்றேன். உங்களா ஒரு சேட் நியூஸ்டா. என்ன டாடி? அப்பா இன்னைக்கு கிளம்பி வர முடியாதுடா. என்னாச்சு? அப்போடைய ப்ராஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கடா. எவ்வளோ நாள்? அது நம்ம அம்மாச்சி எப்போ ஊருக்கு போகிறாங்கன்னு சொன்னீங்க? 2 மாசம் கழிச்சு. ப்ராஜெக்டை 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க எப்போ வருவீங்க? நம்ம அம்மாச்சி ஊருக்கு போகிறதுக்கு என்னைக்கு கால் எடுத்து வீட்டை விட்டு வெளியே வைக்கிறாங்களோ அன்னைக்கு அது செகண்டே அப்பா கால் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுருவேன். அவ்வளோதான். அப்போ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய். இருந்த ஒரு வழியும் போச்சு. இனி அம்மாச்சி டார்ச்சர் எப்படி தான் சமாளிக்கிறதோ. மானசு, போனவே பார்த்து ரொம்ப நேரமா சிரிச்சிட்டு இருக்கிற. அதுவா, நான் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டிருந்தேன். 10,000 பேர் பார்த்துருக்காங்க. அப்படியா? அப்படின்னா அப்படின்னா நம்ம நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு போடுறது எல்லாமே இதில் போடலாம். அம்மாச்சிக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்தே. நான் நடிக்கிறேன், அது பிடிச்சதுல போடுறியா, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. நீங்கள் நடிக்கிறீங்களா? ஆமாம் கண்ணு, சின்ன வயசுலேயே எல்லாரும் என்னை பார்த்தா கேர் விஜயம்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உங்கள் அப்சிக்கிட்ட சொன்னேன்னா உனக்கு எதுக்கிட்டு இந்த போக்கத்தை விளையிட்டாரு. உங்கள் அம்மாவை பார்த்தா கூட அம்பிகா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் அக்காவை ஊர் பக்கம் எல்லாரும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, சிம்ரன் மாதிரியே இருக்குதும்பாங்க. வேணா நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கலாம், அதை பிடிச்சதுல போடுறியா? போட மாட்டியா? போமாச்சி, உங்க கூட எல்லாம் பண்ண என் 10,000 ஃபாலோவர்ஸே போயிடும். அப்போ போட மாட்டியா? நம்ம அப்புறமா பண்ணலாம், இப்போ சார்ஜ் இல்லை, நான் போகிறேன். இன்னையோட என் தங்கத்துக்கு 22 வயசு. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூம்மா. மா 500 கேட்டிருந்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும்னு. 500 நடி, 500 2000 தரேன். 2000-ஆ? நீ 500 கேட்டாலே 300 தான் தருவ. இன்னைக்கு என்ன புள்ள மேல ஓவர் பாசம்? 2000 தரேன் சொன்னேன், ஆனால் நான் தரேன்னு சொன்னேன்னா நீ தராம வேற யார் தருவா? உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. இன்னும் 2 minutes உனக்கு 2000 வரும். கண்ணு, என்னது இது? எந்திரி எந்திரி. அம்மாச்சி, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. பிறந்த நாளா? எந்திரி எந்திரி. இன்னைக்கு மாதிரியே ஆயுஸ் முழுக்க ஒரு குறையும் இல்லாம உன் பேட்டி சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் அம்மாச்சி. அம்மாச்சி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி சாமி, எந்திரி எந்திரி.
என்ற பேரனுக்கு எவ்வளவு அறிவு. அம்மாச்சி எனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள். அப்படியா கண்ணு? இந்த அணியை வச்சுக்கோ. மாசம் மாசம் பிறந்த நாள் வந்தா நல்லா இருக்கும்ல. ஐயோ அம்மா அம்மா வலிக்குதே. வலிக்குமா? டேய் காலையிலே தெரியும்டா நீ விளையாட போறேன்னு சொல்லிட்டு போகும்போதே இப்படிதான் கையிலே காலே அடிபட்டு வருவேன்னு. அம்மா வரட்டும் சொல்லி கொடுத்து அடி வாங்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. போடி. அண்ணா என்னாச்சு? ஐயோ என்னாச்சு என்ற பேரனுக்கு? சாமி என்னாச்சு தங்க கால்ல? என்னாச்சு? அதுவா அம்மாச்சி விளையாட போயிருந்தேனா கீழே விழுந்துட்டேன். என்ன கண்ணு நீ பார்த்து விளையாடுறது இல்லையா? சூதானமா விளையாடுன கண்ணு. எங்க அடிபட்டுச்சுன்னு தெரியலையே. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? அங்கதான் அங்கதான். என்ன பையனா இருக்கிற நீ? விளையாட போனா எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ எங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் தங்க நீயே. உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது? பையனா? என்ற பையனுக்கு பையனையே, என்ற பேரனுக்கு பேரனையே. நீ பிறந்த கதை உனக்கு தெரியாது. எனக்கும் உங்கள் அப்பச்சிக்குமே ஆம்பளை பையனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்கு உங்கள் அம்மா ஒருத்தி தான் பிறந்தா. அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவளுக்கும் ஆம்பளை பையன் இல்லை, உங்கள் அக்கா மட்டும்தான் பிறந்தா. இன்னொரு குழந்தை பெற்றுக்குங்கன்னு நான் சொன்னேன்னா உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் அப்பாக்கிட்டேயும் 2 பேரும் முடியாதுன்ட்டாங்க. நான் தான் சொன்னேன், அட நான் வளர்த்தி தரேன், எனக்கு ஒரு பேரனை பெற்று கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சரின்னு சொன்னாங்க. நான் வேண்டாத கோயில் இல்லை, கும்பிடாத சாமி இல்லை, எல்லா சாமிகிட்டையும் போயிட்டு வந்துட்டேன். கடைசியில் பண்ணாரி கோயிலில் போய் குண்டம் இறங்கினதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. நீ எங்களுக்கு ரொம்ப முக்கிய சாமி, எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீயே. பார்த்து சூதானமாக இருக்கணுங்கண்ணு, சரியா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்ன சாமி பண்ணுவோம்? நீன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாமி. எந்த அளவுக்கு பிடிக்கும்? கடவுள் நீ இருக்கணுமா உன் பேரா இருக்கணுமான்னு கேட்டால் என்றாயசையும் சேர்த்து உனக்கு கொடுத்துட்டு சந்தோஷமாக போய் சேர்ந்துரும் சாமி. அந்த அளவுக்கு பிடிக்கும் உன்னை எனக்கு. எனக்கும் உங்கள் அப்பச்சிக்குமே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ தான் சாமி கொல்லி போடணும். அம்மாச்சி அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்காதா? நீங்கள் 2 பேரும் என் 2 கண்ணு மாதிரி தங்கங்களா? ஒரு கண்ணுக்கு வேணா ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பாங்களா? நீங்கள் 2 பேரும் என் உசுறு. உங்கள் 2 பேர்த்தையும் யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் தான் எங்களை கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்கோங்க, சரியா சாமி? நீ கொஞ்ச நேரம் படுத்துருங்க, நான் போய் உங்களுக்கு ராகி பக்கோடா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அம்மாச்சி கண்டுங்களா? என்ன கண்ணு? நீங்க என்ன பண்றீங்கன்னா டக்குன்னு மேக்கப் எல்லாம் போட்டு வந்துருங்க. எதுக்கு கண்ணு? நீங்க தான் நடிக்கணும்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நடிச்சிடலாம். நடிக்கிறக்கா? ஆ அம்மாயி பவுடர் கிவுடர்ல போலவே நல்லா செவச்சவன் அழகா தானே இருக்கிற, இப்படி நடிச்சிடலாமா? சரி வாங்க வாங்க. என் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி பழைய சோறுல தயிர் ஊற்றி தந்ததும் தலையில எண்ணெய் தேய்ச்சி தந்து குளிப்பாட்டினதும் அத்தனையும் நடிப்பா? சொல்லம்மாச்சி சொல்லு, அத்தனையும் நடிப்பா? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் உன் நல்லதுக்காகத்தான் பேரா. நான் ஆண்டவங்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்குறேன், ஒரே
ஒரே ஒரு வரம், பேரனும் பேத்தியும் எப்பவும் நல்லா இருக்கணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கணும்.